சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுற போது சாத்தில் ஒரு சொட்டு நெய் விடுறாங்களே, அது எதற்காக? அப்படியே நேரடியாக நைவேத்தியம் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு கொஞ்சம் சாத்திர நோக்கு நம்ம புரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த கேள்விக்கு விளக்கம் பார்த்தா நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதாவது உயிரோட இருக்கக்கூடிய மனிதர்கள் சார்ந்து கொண்டாடக்கூடிய விழாக்கள், சடங்குகள், இது ஒரு பக்கம். இறந்த மனிதனுக்காக செய்யக்கூடிய சடங்குகள், இறைவனை குறித்து செய்யக்கூடிய சடங்குகள், இது மூணுத்துக்கும் ஒரு உதாரணம் பார்ப்பாங்க. பிறந்த நாள் கொண்டாடுறது, கல்யாண நாள், இது மாதிரிலாம் இந்த என்ன மஞ்சள் நீராட்டு விழா, அது மாதிரிலாம் கொண்டாடுறோம். இது வாழுகிற பொழுது. இறந்து போய்டுறாங்க, சிரார்த்தம்னு சொல்கிறான், நினைவு நாள் அப்படின்னு சொல்கிறோம். அதை தவிர கோயில்களில் போய் வழிபாடு பண்ணுறது, இந்த தேவதைக்கு இந்த நாள். இப்போ நைவேத்தியத்தை தானே நீங்கள் கேட்டீங்க, அதில் எதுக்கு நெய் ஊற்றணுன்னு தான் நான் கேட்டேன். இதுக்கு போய் இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, விஷயம் வேறு ஒன்றும் இல்லை. இந்த இறந்தவர்களுக்கு ஒரு படையல் போடுவாங்க. அந்த படையலில் பார்த்திங்கன்னா வெறும் சாதம், அதில் எந்த விதமான கலப்படமும் இருக்காது. அதை தான் வச்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க முதல்ல. அதில் நெய்யெல்லாம் ஊற்ற மாட்டாங்க. அப்போ அந்த இறந்தவர்களுக்கு செய்யப்படுகிற ஆன்ம நலனை தருகிற அந்த செயலுக்கு முற்றிலும் எதிர் சரீரத்தோடு இருக்கிற போது, அதனால் அந்த இறந்தவர்களுக்கு மாத்திரம்தான் வெறும் சாதத்தை நைவேத்தியம் பண்ணுற வழக்கம். அதை ஒரு 10 நாளும் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க, 16 நாளும் பண்ணுறவங்க இருக்காங்க. வெறும் சாத்தை வடிப்பாங்க, அதை அதுக்குன்னு ஒரு குண்டான் வச்சுருப்பாங்க, அதில் வடித்து அந்த இறந்தவங்களுக்காக ஒரு அடையாள சின்னங்களை வச்சுருப்பாங்க, அதுக்கு அதை நைவேத்தியம் பண்ணுவாங்க. அப்படி நைவேத்தியம் பண்ணும்போது இந்த வெறும் சாதம் தான் நைவேத்தியம் பண்ணுவாங்க, அதுக்கு வேறு எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. அதை சூட்டிடக்கூடாது, ஒரு ஆன்ம இது. அதனால் அதை மங்களமாக மாற்றுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நெய்யை அதில் சேர்ப்பாங்க. நெய் இருக்காத சமயத்தில் அப்படின்னு சொன்னால் அச்சு வெல்லம் இருக்கும் இல்லையோ, வெல்லம், அதை அதில் சேர்ப்பாங்க அந்த சாதத்து கூட சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது. அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் பருப்பு இருக்கும் இல்லையோ, அந்த சாதாரணமாக நம்ம சாதம் பிசைஞ்சு சாப்பிடுவோம், பருப்பு சாதம் குழந்தைகளுக்கெல்லாம் ஊட்டுறல, அந்த பருப்பையாவது அது மேலே போட்டு சுத்தமான சாதம், வெறும் சாதத்தை இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடாது, அது இறந்தவர்களுக்கு படைப்பது, அதனால் அதை செய்யக்கூடாது. கூடுதலாக ஒரு சொட்டு நெய்யை ஊட்டது. இது இதற்காக அப்படி சொல்கிறாங்க. இதில் கூடுதலாக கோயில்களில் நைவேத்தியம் பண்ணக்கூடிய எல்லா பொருளும், அதாவது வேக வைத்த எல்லா பொருளையும், நீங்கள் அடுப்பில் வச்சு வேக வச்ச எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அது கோயிலுக்குள்ளே வருது அப்படின்னு சொன்னால் அதை தூய்மைப்படுத்தி நைவேத்தியம் பண்ணணும்னு நைவேத்திய முறைகளை ஆகமங்கள் வரையறுத்திருக்கிறது. அது மிகவும் தூய்மையானது. பிரசாதம்னு சொல்கிறோமோ இல்லையோ, அது மிகவும் தூய்மை. அந்த மிகவும் தூய்மைப்படுத்துவது என்ன அப்படின்னா, நெய் பஞ்சகவ்யத்தை மிக தூய்மையானதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் தூய்மையான வஸ்து பொருள்கள் அப்படின்னு ஒரு 4-5 பொருளை வரையறை பண்ணியிருக்காங்க. அதில் பசுமாடு அதனிடத்தில் இருந்து பெறுகின்ற ஆவினது 5 எப்பொழுதும் தூய்மை. பசுமாட்டினுடைய சாணி, அதனுடைய கோஜலம், கோமலம், பால், தயிர், நெய், இது தான் தூய்மையாவதுடன் தன்னை சார்ந்த பொருள்களையும் தூய்மைப்படுத்துகிற பேர் ஆற்றல் கொண்டது. ஏன்னா அவ்வளவு சிறப்பு பசுமாடு. ஆவினுக்கு அருங்கலன் அரண் 5 ஆடுதல்னு சொன்னார். அது தூய்மை. சிவபெருமான் தூய்மையே வடிவானவன். துப்பனே மாணிக்கவாத துப்பன் தூய்மை, துப்புனா தூய்மைன்னு ஒரு பொருள் உண்டு. அப்போ மிகவும் தூய்மையான ஒரு சைவத்துக்கு ஒரு பேர் சுத்த சைவம்னு பேர். சுத்த சைவம் சமயமே இருக்குது. சுத்த சைவம்னு சாப்பாட்டை சொல்கிறோம் நம்ம, அது இல்லை, ஒரு சமயமே இருக்குது சுத்த சைவம்னு. அப்போ தூய்மைப்படுத்துவதற்காக இந்த நெய்யை சேர்ப்பாங்க.
இந்த நெய்ங்கிறது என்னென்னா ஆன்மாவை தூய்மைப்படுத்துவது, அவ்வளவு சிறப்பு. சரீரத்தை ஆரோக்கியப்படுத்துவது, ரெண்டுத்துக்கும். ஆன்மாவை தூய்மைப்படுத்தி சரீரத்தை ஆரோக்கியப்படுத்தும் இந்த நெய். அதனால் தேவர்களுடைய பாகம் எதுவாக இருந்தாலும், வேக வச்ச பொருள் எதுவாக இருந்தாலும் அதில் நெய்யை விட்டுட்டோம்னா அது உற்பத்தி செஞ்சவாளுடைய தோஷம், அது உற்பத்தி பண்ணின காலத்தோட தோஷம், அதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துன்னு வரும்போது இடையில ஏற்படுற தோஷம், இதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக தான் நெய்யை விட்டு நிவேதி பண்ண சொல்லியிருக்கா. ஒரு பொருளை ஒரு இடத்துல உற்பத்தி பண்ணி இன்னொரு இடத்துக்கு எடுத்துன்னு போனோம்னா அதில் ஒரு தோஷம் வருதான். இப்போ பாருங்களேன், நம்மலாம் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறோம், டைட்டாக மூடி எடுத்துகிட்டு போகிறோம். அது காலம்புரை சமைச்சது, சில நேரம் அந்த மூடி இருக்கிறதுனால ஒரு மாறுதல் இருக்கும். அப்போவே சமைச்சு அப்படியே சாப்பிட்டா அது ஆயுசு விருத்தின்னு சொல்லியிருக்கு. அதை மூடி கொஞ்ச நாள் கழித்து சாப்பிடும்போது அந்த ஆகாரத்துக்கு அதனுடைய தன்மை குறைஞ்சிட்டே போகும், மதிப்பு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருளில் தேன் நெய் இதை விட்டுட்டா அந்த தோஷம் போயிடுது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதுக்கு அந்த வல்லமை இருக்குது. அந்த கெடுதல் சக்தியை நீக்கி அதுக்கு நன்மை செய்யக்கூடிய பண்பு அந்த நெய்யுக்கு இருக்கிறது. அதனால தான் ஒரு சொட்டு நெய்யை வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண சொல்லி இருக்கிறார்கள்.